இந்த பக்கம் இபி கட்டணத்தை உயர்த்துறோம், இந்த பக்கம் 1100 கோடி ரூபா நம்ம வந்து 1000 ரூபா ஸ்கீம் கொடுக்குறோம், 1100 கோடி மாசம் கொடுக்குறோம். சரிங்களா உங்களுக்கு புரியுதா? அப்ப நான் வெள்ளத்துக்கு நான் ஏன் அவங்கள்ட்ட போய் நிக்கணும்? என் காசை நான் கொடுத்துருவேன்ல. 15000 கோடி ரூபா வருஷத்துக்கு, 15000 கோடி பேர் ஆனம் நம்ம இதுக்கு மட்டும் செலவழிக்கிறோம் 1000 ரூபா ஸ்கீமுக்கு மட்டும். அப்புறம் மற்ற ஸ்கீம்லாம் விட்டுருங்க. சரிங்களா? நீங்க வந்து இலவச பஸ் கொடுக்குற மற்ற விட்டுருங்க. இந்த 15000 கோடி ரூபாய் என் கையில வச்சுக்கிட்டு நான் போய் அவர்கிட்ட கடன் கேட்டேன் எப்படி கொடுப்பாருங்க? இதான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வெள்ள நிவாரணம் என்ன கொடுத்தாங்க என்ன வரல அவங்க தான் சொல்லுங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே நாங்க கொடுப்போம், we will deal with it அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கேள்வி எழுப்பப்பட்ட போது அவங்க ஏன் கொடுக்கல என்னங்கிறது எனக்கு அந்த காரணம் தெரியாது. அந்த இடத்துல நான் உட்கார் 15 ஸ்டேட்டோட பேர் இல்லை, நீங்க எடுத்து பாத்துங்க. அப்ப 15 யூபியோட பேர் கிடையாது. அப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப யூபிக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. யூபி அவங்க ஸ்டேட் ஆச்சு, ஏன் இல்லாம இருக்கணும்? மணிப்பூர்ங்கிற பேர் இல்ல, மணிப்பூர் அவங்க ஸ்டேட் ஆச்சு, அவங்க ரூலிங் பார்ட்டி ஏன் இல்லாம இருக்கணும்? தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு வந்து குறைவே இல்லாம வந்துட்டு இருக்கு. அதை வந்து இவங்களால ஒரு டேட்டால ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்க, நான் அந்த டேட்டா எடுத்து நம்ம திரும்பி இன்னொரு பேட்டி பண்ணும். ஏதாவது ஒரு டைட்டில் ஒரு செக்டார்ல போன வருஷம் நீங்க வந்து 1500 கோடி கொடுத்தீங்க, இந்த வருஷம் 1200 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்ல நமக்கு வந்து சராசரியா நமக்கான நிதி வருவாயில அது ஜிஎஸ்டி இருந்து முதல்ல சராசரியா நமக்கு வந்து 10% பங்களிப்பு வந்து நான் இன்னொரு இடத்துல சொன்னேன். நான் 11,11,111 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? கேபிட்டல் முதலீடுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. அதுல 11,00,000 1,00,000 கோடி கிட்டத்தட்ட நமக்கு வந்துடும். அதுலயே 1,00,000 கோடி நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இது இன்னைக்கு நேரத்துல எப்பயுமே வந்துட்டு இருக்கா. நீங்க 10 வழிச்சாலை கொண்டு வரேன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போறச்சு, ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க இதே திமுக கலந்து அதிமுக கலந்து பாமக எல்லாம் சண்டைக்கு போனீங்களா இல்லையா? ப்ராஜெக்ட் நீங்க ஒத்து கொடுத்தாதான் நீங்க பரந்தூர் மணல் இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ண முடியல. அவங்க வந்து இனிஷியல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 24 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம பேசிட்டு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா பரந்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க நெடுவாசலுக்கு சண்டைக்கு வரீங்க, ஓஎன்ஜிசிக்கு சண்டைக்கு வரீங்க, மீத்தேனுக்கு சண்டைக்கு வரீங்க, 10 வழிச்சாலைக்கு சண்டைக்கு வரீங்க. ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா சண்டைக்கு வரீங்க, அணுமின் நிலையத்துக்கு 2வது பேஸ் கொண்டு வரணும் சண்டைக்கு வரீங்க. நீங்க எந்த ஸ்கீம் ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க? 10 வழிச்சாலை சென்னை சேலத்துக்கு வந்து என்ன சொன்னீங்க சொல்லுங்க? இங்க இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொடுத்தியா? மத்தவங்க ரோடு கொடு வீடு கொடுன்னு கேட்டே இருக்கிறான், நீ கொடுக்கறதுக்கு எடுத்துட்டே இருக்கீங்க, எப்படி கொடுப்பாங்க? ஒட்டுமொத்தமா வந்து பாஜக அரசு வந்து காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுது அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கா சொல்லிக்க வேண்டியதான். எதுக்கு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கணும்? காழ்ப்புணர்ச்சியோடு இருக்க முடியாது. முதல்ல அது அவங்க சௌரியம் கிடையாது, அவங்க காசு கிடையாது, பாஜகவுடைய காசு கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காசு. அப்படின்னா மக்களுடைய வரி பணம், இந்திய மக்களுடைய வரி பணம். அப்படி செயல்பட முடியாது. கோயம்புத்தூருக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குறீங்க, அரியலூருக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க? அரியலூர் நீங்க காழ்ப்புணர்ச்சியோட பாக்குறீங்களான்னு கேட்பேன். கோயம்புத்தூருக்கு ஒதுக்குற அதே நிதி தான் நீங்க அரியலூருக்கு ஒதுக்குறீங்களா? பதில் சொல்லணும். இல்லைன்னா நீங்க அரியலூர் புறக்கணிக்கிறீங்க, நீங்க ஒத்துக்கணும். நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேற மாதிரி போதும். அதுக்கு வந்து நான் பாரபட்சம் நான் நம்பல. பாரபட்சம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன், இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். எல்லா தலைவர்களும் முன்வைக்கிற மாதிரியே முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஒட்டுமொத்தமா தமிழகத்தை புறக்கணிச்சிருக்காங்க, நான் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து தவிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறேன்? ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு போராடி தானே பெறணும். நான் போகவே இல்லைன்னு நல்லதா போச்சுருவாங்க. நீதி ஆயோக் கூட்டத்துக்கு போல என்ன போகுது? ஃபண்டை கூட்டிடுவாங்களா குறைச்சிடுவாங்களா? நீங்க வரலங்கிறனால உங்க ஃபண்டை குறைக்க போறதில்ல, நீங்க வந்துட்டீங்கனால கூட்ட போறதில்ல. போனா 4 விஷயம் நீங்க பேசவாது முடியும், 4 விஷயம் கேட்க முடியும், 4 விஷயம் அட்ரஸ் பண்ண முடியும். புரியுங்களா? பக்கத்து மாநிலம் 4 பேருக்கு விஷயமா தெரியும், ஓஹோ இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு. நீங்க போக மாட்டீங்கன்னா யாருக்கு நட்டம்? போகாதீங்க. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா நீங்க திமுகவுடைய பிரதிநிதியா? தமிழ்நாட்டு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கணும்லங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில வந்து காவிரி கோதாவரி திட்டத்தெல்லாம் பெருசா எதிர்பார்த்தோம், காவிரி தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்தையும் எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்ல. கோதாவரி திட்டம் காவிரி திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சதான் கேளுங்க. முதல்ல யார் அறிவிச்ச ஸ்கீம்னு முதல்ல கேளுங்க. 2019 தேர்தல் முடிவு அன்னைக்கு திரு நிதின் கட்கரி அறிவிச்ச ஸ்கீம். தே வாலண்டரிலி இன்ட்ரோடியூஸ் தி ஸ்கீம். இங்க யாரும் கேட்டு போகல. நம்ம முல்லை பெரியாறு அணை வைத்தருக்கு பேசாம உட்காந்துருக்கும், பாலாறுல தடுப்பணை கட்டாங்க பேசாம உட்காந்துருக்கோம், காவிரில தண்ணி தர முடியாதுறாங்க பேசாம உட்காந்துருக்கோம். யாரா நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இங்க இருக்கக்கூடிய திமுக, இங்க இருக்கக்கூடிய திமுக தோழமை இயக்கங்கள் ஏதாவது பண்ணிருக்காங்களா?